தளபதி விஜய் இவர் ஏன் முக்கியம்னு நான் சொல்கிறேன். இவனுங்களுக்கெல்லாம் வெறும் ஃபேன்ஸ் கூட்டம் தான்டா அப்படின்னு சொல்கிறவங்களா நீங்கள்? நான் அஜித் ஃபேன், என்னாலலாம் ஓட்டு போட முடியாது. நான் ரஜினி ஃபேன், என்னாலையும் ஓட்டு போட முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களா நீங்கள்? அப்போ உங்களுக்கான கேள்வி தான் இது. அடிப்படையான விஷயத்துக்கு வருவோம். 2004-2005 கரண்ட் பில் எவ்வளோ கட்டிகிட்டு இருந்தோம்? இன்னைக்கு நம்ம எவ்வளோ கட்டுறோம்? கரண்ட் பில் ஏறின அளவுக்கு நம்ம வாழ்க்கை ஏறி இருக்கா? 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சியில் இருக்கவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஜெயிச்சா பெட்ரோல் 75 ரூபாய்க்கு கொடுப்போம்னு. ஆனால் இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பெட்ரோலில் ஜிஎஸ்டி அப்ளை பண்ணலாம், 70 ரூபாய் 80 ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்னு சொன்னால் அதை எதிர்க்கதே ஆட்சியில் இருக்கவங்க தான். நீங்கள் எங்களை நம்ப வேண்டாம், நீங்களே நியூஸை போய் பாருங்க. நியூஸ்னு சொல்லும்போது தான் இவரோட சுவாரஸ்யமே வருது. ஒன்றும் இல்லைங்க, இந்த இவர் இருக்காரு இல்லையா, அவர் போயிட்டு அவர் தொகுதியில் அப்ளை பண்ணியிருக்காரு எலெக்ஷனுக்காக. உடனே இந்த நியூஸ் சேனல்லாம் போடுறாங்க பாருங்க, அவர் கையில் இருக்கிறதே 10 லட்சம் தானா. ஆனால் அந்த மனுஷன் அப்ளை பண்ணியிருக்கிறது 600 கோடி. ஆனால் இந்த நியூஸ் சேனல் 10 லட்சம் மட்டும்தான் கையில் இருக்குன்னு ஏன் குறிப்பாக அதை மட்டும் போடணும்? ஏன் எங்கேயாவது ஓரத்தில் எங்கேயாச்சும் 600 கோடி இருக்கு, அதில் 10 லட்சம் தான் கையில் இருக்குன்றது ஏதாவது தெளிவாக போட்டாங்களா? இவ்வளோ போடுறாங்களே, விஜய்க்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குறவரே எனக்கு 20 கோடி ரூபாய் தான் சொத்து இருக்குன்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. இதெல்லாம் நியூஸில் போட மாட்டாங்க. ஏன்னா ஏமாற்ற முடிகிறவங்கள ஏமாற்றணும். அதே இன்னொரு நியூஸ் போடுறாங்க, இந்த மனுஷன் அவர் அப்பா அம்மாவுக்கே கடன் கொடுத்துட்டாரு, இவன்னா என்னடா நல்லவன் அப்படின்னு கேட்டு போடுறாங்க. ஆனால் இது உண்மை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம போயிட்டு அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அது என்ன செக்ஷனு என்னன்னு பார்த்து இது மக்களுக்கு தப்பாக போயிடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் ரீல்ஸ் போட்டு தான் நமக்கு தெரிய வேண்டியதாக இருக்குது. இந்த நியூஸ் சேனல்லாம் நமக்கு பகுத்தறிவு வரணும்னு நினைக்கிறாங்களா, இல்லைன்னா நமக்கு ஒரு பர்ஸ்பெக்டிவ் கிரியேட் பண்ணணும், இவர் மேலே ஒரு சப்போர்ட் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? 20 வருஷமா இவங்கன்னா அவங்க இல்லைன்னா இவங்க தான் இருந்திருக்கு. ஆனால் விலைகள்லாம் ஏறிட்டு தான் இருக்கு. நம்மளும் அதை கேள்வி கேட்காம கட்டிட்டு தான் இருக்கும். இவர் பின்னாடி போறவங்க ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, 20 வருஷமா நமக்கு எந்த மாற்றமும் வரல. இப்போ ஏதாச்சும் ஒரு மாற்றம் வந்துடாடான்னு ஒரு ஏக்கத்தில் இருக்கவங்க நம்மள ஒருத்தங்க. நீங்களும் அப்படி ஒருத்தரா? அப்போ இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.